ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போற நிகழ்வுகளை பார்க்கலாம். நம்ம சேரனுக்காக நிலா பொண்ணு பார்க்குற களத்துல இறங்கியிருந்தாங்க. அதே மாதிரி தான் மேட்ரிமோனி சைட்லையும் அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க. நம்ம நிலா யாருக்கெல்லாம் ரிக்வெஸ்ட் அனுப்புனாங்களோ அங்கேருந்து எந்த பதிலும் வரல. ஆனால் ஒரே ஒருத்தங்க மட்டும் இவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நிலா பேசவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ சோழன்கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு வரன் வந்திருக்குது, நம்ம காலையில் அதை பற்றி அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி பேசலாம் அப்படின்னு. அதுக்கு சோழனும் சரின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நிலா நம்ம குடும்பத்துக்காக நிறைய பண்ணுறாங்க. சேரனை பற்றி யோசிக்கிறாங்க, அப்பாவை பற்றி யோசிக்கிறாங்க, பல்லவன் பாண்டியன் என்னை பற்றி கூட யோசிக்கிறாங்க. ஆனால் ஏன் அவங்க நம்ம கூடவே இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஏக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. கொஞ்சம் இல்லை, நிறையவே இருக்குது. சோழன் நிலாவை பார்த்து நேரடியாகவே சொல்கிறாங்க, நீங்கள் முழுக்க முழுக்க இந்த வீட்டு பொண்ணாவே மாறிட்டீங்க, அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இந்த வீடு பிடிக்காதுன்னு நான் என்றைக்குமே சொன்னதில்லை. இந்த வீடு எங்கள் வீடை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே எனக்கு பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பெஸ்ட்டு வீடுனா நான் அது உங்கள் வீடு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு பெருமை தாங்கலை. எங்கள் வீட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் தாங்க இவ்வளோ தூரம் பெருமையாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சோழன் ரொம்பவே எக்ஸைட் ஆகி, அப்படியாங்க, எங்களோட குடும்பத்தில் உங்களுக்கு எல்லாரையுமே பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நிலாவும் ஒரே ஒருத்தர் தவிர மீது எல்லாரையுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு தெரியுங்க, அது கண்டிப்பாக எங்கள் அப்பா தானே அப்படின்பாங்க. இல்லை அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நோஸ்கட் கொடுத்துட்டு நிலா போயிடுவாங்க. உடனே சோழன், இது உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. காலையில் எல்லாருமே எந்திரிச்சு இருந்தாலுமே நம்ம சோழன் நைட்டு அவங்க நோஸ்கட் வாங்கினதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு முன்னாடி எந்திரிச்சு முருகர் பாட்டை வச்சு சாமி கும்பிட்டுட்ருப்பாங்க. அப்போது நம்ம நிலாவும் அதிசயமாக பார்ப்பாங்க. பரவாயில்லையே, காலையிலே எந்திரிச்சு இவ்வளோ தூரம் சாமி கும்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பெருமையாக பார்ப்பாங்க. இவங்க இப்படி சாமி கும்பிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்களோட செல்ல தம்பி பல்லவன், அண்ணே நீ ஃபஸ்ட்டு குளிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நிலாவுக்கு டென்ஷன் ஆகிடுது. குளிக்காம தான் இப்போ நீங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கீங்களா? தயவு செஞ்சு அந்த தட்டை இங்கிட்டு வச்சுட்டு நீங்கள் தூர வாங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நம்ம நிலா திட்டுறதும் சோழன் அசிங்கப்படுறதும் இது எல்லாமே ஒரு எழுதின வரலாறு. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம டெய்லி போனஸ் வாங்கின மாதிரியே சோழன் பெருமையோடு உட்காருதாங்க. உடனே நிலா எல்லாரையுமே உட்கார வச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி மேட்ரிமோனிலேருந்து அவங்க நம்பர் சென்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம அந்த வீட்டில் கால் பண்ணி பேசணும், யாராவது பேசுகிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு எப்படி அண்ணி பேச தெரியும், நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன், நான் வேணும்னா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லட்டா? நீங்கள் 3 மணி நேரம் இல்லை 30 மணி நேரம் விட்டால் கூட கண்டினியூஸாக பொய் சொல்லுவீங்க, இதே மாதிரி ஏதாவது சொல்லிடுவீங்க, அதனால் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சோழனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. உடனே பாண்டியனை பார்த்து, நீங்கள் பேசுகிறீங்களா, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் மெச்சூர்டாக பேசுவீங்க அப்படிங்கிறாங்க. இதில் பாண்டியனுக்கு ஒரு பெருமை. அதுக்கு நம்ம பாண்டியனும், என்னால் எப்படிங்க பேச முடியும், நான் பேசலை, பேசாமல் நீங்களே பேசிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா, நான் பேசவா, யாராவது பெரியவங்க பேசினா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாண்டியன், பல்லவன், சோழன் 3 பேருமே சொல்கிறாங்க, இல்லை நீங்களே பேசுங்க அப்படின்னு. உடனே நம்ம நிலாவும் தைரியத்தை வரவழைச்சிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்னம்மா யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களும் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மேட்ரிமோனியில் நான் தான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு. அப்படியாம்மா, சரி, யாருக்காக பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என் அண்ணனுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த சேரன் அண்ணாவோட தம்பியோட ஒய்ஃப் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்மளோட சோழனோட ஃபேஸில் அப்படி 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.